வெறும் காலிஃப்ளவர் இருந்தால் போதுங்க, மொறு மொறுன்னு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 அதுவும் வீட்டில் இருக்க மசாலா வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா. முதல்ல காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட சூடாக இருக்க தண்ணி, அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ அதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக லெமன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் 65ல மைதா மாவு ஆட் பண்ண மாட்டோம், பட் இதில் ஆட் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் தனித்தனியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. 65 மாதிரி உடனே எடுக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்து மீடியம் விட கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மொறுன்னு பொரிச்சு எடுத்தால் டேஸ்டியான கிறிஸ்பி 65 ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் ரெசிபி வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபி பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.